நம்ம நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி தண்ணியை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்காங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்க முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்காங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்நி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் தான் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய பாக்கெட், ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ நூடுல்ஸ் செய்கிறேன். அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்தோடனே நான் காட்டுறேன். அந்த பதத்துக்கு வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம நூடுல்ஸு பாருங்க வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்களேன், இப்படி கையை வச்சா தெரியும், நசுக்குனாலும் தெரியும். போதும், இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வடித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நூடுல்ஸை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு இப்போ இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணியில் வந்து இது மாதிரி செஞ்சுக்காங்க. அப்போதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. போதும், கொஞ்சமாக வச்சு வடிகட்டிக்கலாம். நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். நூடுல்ஸ்ன்றது சைனீஸ் ஐட்டம். அது வந்து நல்ல வந்து பேன் வந்து நல்ல சூடாகணும். சட்டியோ கடாய் எது வைக்கிறோமோ அது வந்து நல்ல சூடான பிறகு தான் நம்ம அது எதுவுமே நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இப்போ வந்து நல்ல எண்ணெய் சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிக்காங்க. வச்சுட்டு இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்காங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகணும். நார்மலாக இருக்கும்போது போட்டக்கூடாது வெஜிடபிள்ஸ்லாம். அதனால் எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய கேரட்டை இந்த நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10-15 பீன்ஸை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த ஆயிலில் வேகட்டும். இப்போ கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு ஓரளவு. இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த முட்டைக்கோஸு நிறைய போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நிறைய முட்டைக்கோஸ் போட்டுக்காங்க. முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நம்ம கடைசியாக அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க. முட்டைக்கோஸ் போட்டு ரொம்ப வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். அப்போ தான் அது சாப்பிடும்போது அது கடிப்படும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் ஓரளவு வெந்தால் போதும். முட்டைக்கோஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம முட்டையை அது கூட உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் தனியாக கூட பொரிச்சு போடலாம். இதுமாரி பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முட்டையை இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த தனித்தனியாக பொரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும். அது மாதிரி கிளறிக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் நார்மலாக முட்டை பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கலாம்.
இந்த நூடுல்ஸ் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிள்ளைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ அந்த நூடுல்ஸை அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கிளறிக்கங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறும்போது ஈஸியாக வரும். அப்போ தான் எல்லா வெஜிடபிள்ஸு முட்டை எல்லாம் உள்ளே ஒன்றா இதாகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்காங்க. இப்போ ஓரளவு கிளறியாச்சு. இப்போ இருக்க மீதியும் இப்போ போட்டுக்கலாம். இது தாராளமாக ஒரு 4 பேர் சாப்பிடலாம், 4-5 பேர் கூட சாப்பிட்லாம். இதுமாரி உங்கள் வீட்டில் ஸ்போக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி கிளறும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நல்லா எல்லாமே ஒன்றா இதாகும். நூடுல்ஸ் வந்து உடையாது. அதனால் இந்தமாரி ஸ்போக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கிளறிக்காங்க. இப்போ இந்த டிஷ்க்குன்னு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு. பெப்பர், நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான பெப்பர், நான் ஒரு ஸ்பூனு பெப்பர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு 1-1.5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறும்போது நல்லா எல்லாமே ஒன்றா இதாகும். கரண்டியை வச்சு கூட கிண்டது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்போக் ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுக்காங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா கிளறி நல்லா விட்டாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.